ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வாழு வாழவிடு என்று பதிவிட்டிருக்கிறார். அதில் நடிகர் தனுஷ் பேசுவதான வீடியோ காட்சியையும் இணைத்திருக்கிறார். அந்த வீடியோவில் நடிகர் தனுஷும் வாழு வாழவிடு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பகிர்ந்து வாழு வாழவிடு என்று விக்னேஷ் சிவன் பதிவு செய்திருக்கிறார். முன்னதாக நடிகர் தனுஷுக்கு எதிராக நடிகை நயன்தாரா கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். தனுஷுக்கு என் மீது தனிப்பட்ட வெறுப்பு, தனுஷின் பழிவாங்கும் நடவடிக்கையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டு அவர் சமூக வலைதளங்களில் 3 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். எங்களது திருமண ஆவணப்படத்தில் பாடலை பயன்படுத்த விடாமல் தனுஷ் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக நடிகை நயன்தாரா முன்வைத்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அவரின் கணவரான இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவருடைய சமூக தளத்தில் தனுஷ் அனுப்பிய நோட்டீஸுக்கு நயன்தாரா கண்டனம் தெரிவித்த நிலையில் அவரும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வாழு வாழவிடு என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். அதில் தனுஷ் பேசுவதான ஒரு வீடியோ பதிவையும் இணைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சனா இணைந்திருக்கிறார். சனா, தனுஷ் பேசுவதான ஒரு வீடியோவை சமூக வலைதள பக்கத்துல இணைத்து விக்னேஷ் சிவன் வாழு வாழவிடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த வீடியோவுல தனுஷ் என்னவெல்லாம் பேசுகிறார், அவருடைய சமூக வலைதள பதிவுல என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? ஆக்சுவலி நயன்தாரா இன்னைக்கு காலையில நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவர போற அவங்க ஆவணப்படத்துல நானும் ரவுடி தான் படத்தோடைய கிளிப்ஸ் யூஸ் பண்றதுக்காக, அதுவும் படத்துல வராத பிகைண்ட் த ஸ்கிரீன் எடுத்த ஒரு கிளிப்ஸ் யூஸ் பண்றதுக்கு, அதுவும் 3 செகண்ட் இருக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் தனுஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ இது சம்பந்தமா அவருடைய கணவரும் இயக்குனருமான, முக்கியமா நானும் ரவுடி தான் படத்தோடைய இயக்குனருமான விக்னேஷ் சிவன் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல தனுஷ் கிட்ட இருந்து வந்த லீகல் நோட்டீஸ், அவங்களுடைய லீகலா அதுல என்ன சொல்லி இருந்தாங்க, அந்த 3 செகண்ட் வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் கேட்டதை அதுல அட்டாச் பண்ணி அந்த சோசியல் மீடியா இதுல விக்னேஷ் சிவன் அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு. முக்கியமா வாழு வாழ விடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அதை விக்னேஷ் சிவன் குறிப்பிட்டு இருந்தாரு. முக்கியமா நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய பிரஸ் மீட்ல மகிழ் விட்டு மகிழ் அப்படிங்கிற ஒரு உண்மையான மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளா இருக்கு அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. அதோடைய இன்னொரு வெர்ஷனா தான் விக்னேஷ் சிவன் அவர்கள் நயன்தாரா இசு சம்பந்தமா அவங்களுடைய சோசியல் மீடியால தனுஷ் வெளியிட்டு இருந்த அந்த லீகல் நோட்டீஸோட வாழு வாழ விட அப்படிங்கிற வார்த்தையோட வெளியிட்டு இருக்காரு. சனா, ஆரம்பத்துல தனுஷுக்கும் நயன்தாராக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த திரைப்பட உறவுல இருந்து நமக்கு தெரியும், யாரடி நீமுகினி திரைப்படத்துல நடித்ததாகட்டும், அவங்களுடைய நட்பின் அடிப்படையில எதிர்நீச்சல் படத்துல நயன்தாரா ஒரு பாடலுக்காக சிவகார்த்திகேயன் கூட ஆடி கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த மாதிரியான ஒரு பதிவு, இந்த மாதிரியான ஒரு விரிசல் என்பது முன்பிருந்தே இருந்ததா அல்லது இந்த விஷயத்தினால உருவானதா? ஆக்சுவலி நானும் ரவுடி தான் படம் தயாரிச்சது தனுஷ் அவர்கள் தான். அந்த படம் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் சரி, அந்த படத்துல நடிச்ச விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சரி ஒரு பெரிய திருப்பு முனையாகவே சினிமா வாழ்க்கையில அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். விக்னேஷ் சிவன் அதுக்கு முன்னாடி ஒரு படங்கள் இயக்கி இருந்தாலும் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்குமான அந்த நட்பு காதல் எல்லாமே மலர ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த படம், ரொம்பவே அவங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு படமா இருந்தது நானும் ரவுடி தான். அப்போ தனுஷாக இருக்கட்டும் இல்லாட்டி நயன்தாராவா இருக்கட்டும், 2 பேருமே ஒரு நட்புணர்வோட தான் இருந்தாங்க. முக்கியமா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்நீச்சல் படத்துல ஒரு பாடலுக்கு தனுஷ் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில தான் நயன்தாரா அந்த பாடலுக்கு நடனமும் ஆடி இருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டு வர ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமா சிவகார்த்திகேயனுக்கும் நயன்தாராவுக்கும் இடையில ஒரு நட்பு இருந்தாலும் தனுஷ் கேட்டதின் அடிப்படையில தான் நயன்தாரா அந்த நட்பின் காரணமா தான் டான்ஸும் ஆடி இருப்பாங்க அந்த படத்துல ஒரு பாட்டுக்கு. சோ இப்படிப்பட்ட நட்பு, அவங்களுடைய நட்பு ஒரு நல்ல ஆரோக்கியமான இடத்துல இருந்தப்போ, ஆனா நானூறு ரவுடி தான் படம் பல ஹிட் கொடுத்து இருந்தாலும் அதுல சில நஷ்டங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்தது. அதை பத்தி யாருமே எங்கேயும் அதிகாரப்பூர்வமா பேசினதும் கிடையாது, அதிகாரப்பூர்வமான சில நோட்டீஸ்களும் வந்ததும் கிடையாது. சோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. நடிகர் தனுஷுக்கு எதிராக நடிகை நயன்தாரா கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் வாழு வாழவிடு என்று சமூக தள பக்கத்தில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பதிவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சனா. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.